மெட்டன் குஸ்காவா கைட்டி உள்ளான்னு நினைச்சேன். கரெக்டா வந்து நிக்கிறானே. எத்தனை தடவை ஃபிகரை பார்க்க போகும்போதெல்லாம் என்ன கைட்டி விட்டுருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஹாய் மச்சான். என்னடா இங்க? அது திருப்பதியில மொட்டை அடிக்கிறதுக்கு இங்க டோக்கன் தர சொன்னாங்க. அதான் வந்தேன். பார்த்தா நீ வந்து நிக்கிற. வாட் எ கோஇன்சிடென்ட், வாட் எ கோஇன்சிடென்ட். ஏய் விவேக், நீ என்ன இங்க இருக்க? மொட்டைக்கு டோக்கனு. வாங்க உள்ள போலாம். கமான். மச்சான், என்னடா அம்மா தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கிறேன். ஆனா நம்ம கண்ட்ரிலேயே ஃபிகரை கரெக்ட் பண்ண ஃபேமிலியோட வந்த முதல் ஆள் நீ தான்டா. கிரேட் மச்சான். அங்க போய் பொம்மை கிட்ட போய் புடவை வேலை நினைக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க டீசென்ட் போங்க. கொஞ்சமா டீசென்ட் இருக்கா? எங்க வந்து கேன் ப்ளீஸ் கால். இப்ப எதுக்கு நீ அது காலை கேக்குற? சக்தி இருக்காங்களாமா? சக்தி சிவா வந்துருக்கான் பாரு. நீங்க சிவா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. அம்மா, அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவை விட அழகா இருப்பா நீங்க சொன்னா, அப்புறம் எப்படிமா அந்த பொண்ணு இந்த மூஞ்சிக்கு வந்து? ஏய், என் பிள்ளை மாதிரி கல்லடி கொட போட்டேனோ. ஐயோ அட பாவி, என்னடா போறாம இவளுக்கு. ஐயோ இங்கிலீஷ் புக்கு பொம்மை தானே பாக்குற. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you. This is my mummy. This is my daddy. Oh, sorry. This is my sister. Friend. You look very beautiful. You very nice. Very pretty. Very nice dress. And you work very big office. Oh my God. Hey. என்னாச்சு உனக்கு? நீ பாட்டு 5ஆம் கிளாஸ் பையன் மாதிரி ஒப்பிச்சுட்டு இருக்கிற. பாதி ராத்திரில வேலைக்கு போயிட்டு வராதரான்னு எத்தனை சொல்லி இருப்பேன். கேட்டாதானே முனீஸ்வரா. சிகர் வர நேரத்துல டே அஞ்சா மாதிரி இருக்கிற. தண்ணி எடுத்து குடி. என்ன மச்சான், ஜுராசிக் பார்க் மாதிரி தண்ணி ஆடுது. டைனோசர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? இங்க எப்படா டைனோசர் வரும்? அப்போ பூகம்பமா இருக்கு. எல்லாரும் குப்புறப்படுங்க. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி போங்க. இது ஒரு பெரிய ஆபத்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் தாக்க தயாரா இருங்க. அரி சிவா அங்க வெயிட் பண்றாங்க. சக்தியை காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்து சகிலாவை காட்டுற. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். ஆனா உனக்கு ஒவ்வொரு ஃபீலிங்டா. இது சூக்கிட்டு எப்படி சைட்டு பறக்குது? சக்தி நீங்களாரா? മനസ്സിലായില്ലല്ലോ. ഓ മാട്രിമോണിയിൽ കല്യാണത്തിനെ കുറിച്ച് അപ്ലൈ ചെയ്തിരുന്നല്ലോ. அவங்கதான் சக்தி சொல்றாங்களா? உனக்குதான் அப்ளை பண்ணிருந்தாங்களாமே. என்ன கேளு. ஏமா தயவு செய்து குட்டேக்கலாமா? என்னை குறிச்சு നിങ്ങൾക്ക് അറിയില്ല. എന്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഒന്ന് മനസ്സിലാക്കണം. பேக்ல ஏதோ கிரவுண்ட் இருக்குதா? என்ன ரேட்டு கேளு, வாங்கி போடலாம். பாத்துருக்கேன். உங்க பேர் சக்தி தானே? ஏய் இல்ல, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்கு. என் பேரு சக்தி. நான் சிவா இல்லைங்க. நான் சிவா இல்ல. நீ சிவால? இவன் பேர் சிவா தான். அவங்கதான் சக்தின்னு சொல்றாங்க. என்னம்மா நீ? நான் பேசிட்டு என்ன சொல்லுங்க? நான் சிவாங்க. நீங்க சக்தியான வேற சக்தி. உங்களுக்கு வேற சக்தி கிடைக்கும். வேற சிவா கிடைக்கும். இல்லைங்க நான் ட்ரெயின்ல வந்தேன்னா அந்த சக்தி நீங்க இல்லைங்க. நீங்க மடியம்மா ரொம்ப பெடாத்துறான். என்னமோ தெரியல, அவன் வந்த விஷயம் வேற. பொண்ணு மாறி போச்சு, வேற ஆளை பார்க்க வந்திருக்கிறான். தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருக்கேன். நீங்க போங்க, போயிட்டு வாங்கம்மா. வள்ளி பிக்கிறா. என்னம்மா அவ்வளோ அர்ஜென்ட்? 21 மிஸ்டு கால் கொடுத்துருக்க. அந்த பொண்ணு இல்ல ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ்ல பல்பு கொடுத்தாலே நமக்கு இல்ல மச்சான், உனக்கு. கொஞ்சம் போட்டு அடிச்சிருவானுங்களே. சரி எனக்கு கண்டுபிடிச்ச மச்சி. பேரு சக்தி. ஹலோ எஃப்எம்ல ஆர்ஜியா இருக்கிறான். குல்ஃபி சும்மான் 2 ப்ரோக்ராம் பண்றான். அவங்க அப்பா ஒரு ரிட்டையர் கேஸ். ஊரு கோயம்புத்தூர், ஆனா தங்கி இருக்கிறது சேத்பட்ல. அதுவும் ஒரு ஃப்ரெண்டோட. அந்த ஃப்ரெண்டு தான் ஏர்லைன்ஸ் ஆபீஸ்ல ரிசப்ஷனிஸ்ட். என்னடா மச்சான், ஸ்கூல் படிக்கும் போது இவ்வளவு பாஸா ரைன் சொன்னது இல்ல, எப்படா? அப்படிதான் வச்சு. ஹலோ குட்டீஸ் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் ஆர்ஜி சக்தி. குட்டீஸ் எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? இப்போ உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, பிரைஸ் வின் பண்ணுங்க.
ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம ப்ரோகிராமோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ, சொல்லுங்க. யார் இந்த குட்டி? எங்க இருந்து பேசுறீங்க? சிவாஜி பாய். நான் படையப்பா பேசுறேன். ஆண்டி ஆண்டி நான் சும்மா சொன்னேன் ஆண்டி. நான் தந்தையார் பட்ட வர பேசுறேன் ஆண்டி. நான் கண்ணம்மா சடை பேசுறேன். வாட்? வடை சடையா? பேரு புதுசா இருக்கு. ஆமா ஆண்டி, நான் தீபாவளி அன்னைக்கு வடை சுடும் போது போனேன்னா அதனாலதான் எனக்கு வடன் பேர் வச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்டு புடுங்க அதெல்லாம் போனேன். நான் பொங்கல் அன்னைக்கு சடை பின்னும் போது பிறந்துட்டேன், அதான் நீ சடைன்னு வச்சுட்டாங்க. சரி, நீங்க என்ன பாட்டு பாடுறீங்களா இல்ல ரைம் சொல்றீங்களா? சரக்கு கொஞ்சுவா, சிக்கன் 65 வெயிட், 2 பெகு ஊத்து, ஒரு பெகு எங்களுக்கு, இன்னொரு பெகு நீங்க ரொம்ப மோசமான பசங்களா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு ஆண்டி? எங்களுக்கு மருநாயகத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க ஆண்டி. மருந்து நாயகம் ஆன் ஆண்டி ஆக்கி எங்களுக்கு ரோபோல இருந்து போனுங்க ஆண்டி. ஓகே பாய். சக்தி என்னாச்சு? என்னாச்சு சக்தி? சக்தி ஹலோ, அரசு சக்தி மேடம் இருக்காங்களா? சட்டபிலிட்டி ஆபீசர் சிவா பேசுறேன். அட்டென்ஷன். என்ன சொன்ன? ஒண்ணும் பண்ண முடியாதுன்னல்ல. இந்த பார், பொண்ணா அடகோடகமா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்ல. அறிவு இருக்காடா உனக்கு? இப்படி குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ற லைவ் ப்ரோகிராம்ல ஏதோ சடங்கிடன்ற கன்றாவி பேர்ல போன் பண்ணி கலாய்க்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பார், இங்க பார். நிச்சயமா உனக்கு தில் இருந்தா நேர்ல வாடா, அதை விட்டுட்டு போன்ல. சாரியா? அதெல்லாம் அப்பவே கேட்டுருக்க வேண்டியதானே? சரி ஓகே வை. மச்சி சாரி கேக்குறடா. கேட்டா பிளவுஸ் சேர்த்து தர வேண்டியதானே மச்சான்? மச்சான் லேட்டஸ்ட் மாடலா மொபைல்? ஏண்டா? இல்ல அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க பேசுறது கேக்குது, அதான் கேட்டேன். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்கறதுலாம் என்கிட்ட வேணாம்.